विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् इत्येतद्यावदज्ञानं तावत्कार्यं मम भवत् नित्यमुक्तस्य दुःखस्य दुःखस्य सदा मम உபதேசாஸ்திர பிரகடனம். அதுல பத்தியபாகம் முதல்ல கத்தியபாகம் ஆயிடுச்சு, அடுத்தது பத்தியபாகம். அதுல 13வது பிரகடனம் அகத்துவ பிரகரணம்னு பேரு. அதுல 16வது ஸ்லோகம். இந்த பிரகடனம் ஆத்ம தத்துவத்தை எல்லா உபனிஷத்திலையும் இருக்கிறதையும் சேர்த்து ஒவ்வொரு அம்சமாக தனித்தனியாக சொல்லணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அந்த விஷயம் இந்த உபநிடத்துல அப்படி இருக்கு, அந்த உபநிடத்துல அப்படி இருக்குன்னு சொல்றதுங்கிறது அது ஒரு உண்மை. அப்படி இல்லாமல் எல்லா உபநிடத்திலும் இந்த விஷயத்தை சொன்னதை மட்டும் தனித்தனியாக சொல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து கம்பிண்டிகமாக சொல்ற அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு அது மனசுக்கு ரம்யமாக இருக்கும்படி இது ஒரு பிரக்கிரியா. இதுல என்ன சொல்லியிருக்காரு இவர், மனுஷன் தான் அனுபவிக்கக்கூடியதான எல்லா விதமான சுகங்களுக்கோ துக்கங்களுக்கோ அவனே பண்ணினதான செயல்தான் காரணம். தானா வராது எதுவும். சுகம் வரணும்னா புண்ணியகமா என்னைக்கோ ஒரு நாள் பண்ணியிருக்கணும். போன ஜென்மாவிலையா அது ஒன்று ஜென்மாவிலையாங்கிறதும் தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் நீங்க பண்ணியிருக்க அந்த பண்ணினத்தினுடைய ஒரு சுகம், அதனுடைய பலன்தான் சுகம். அதே போலயே கெட்டகர்மா பண்ணியிருந்தோமையானால் அதனுடைய பலன்தான் துன்பம். அது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டேன்னா, அது நம்ம பண்ணினதான கர்மா எக்ஸாக்டா ஒண்ணுக்கு பின்னாலும் அதே விதமாக எப்படி நம்ம பண்ணிருமோ அந்த ஆர்டர்ல வரலை. சாதாரணமாக நீங்க காய்கறி வாங்குறேன், எந்த ஆர்டர்ல நீங்க வாங்குறீங்களோ அந்த ஆர்டர்லயே வீட்டுல சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு தந்து சுலபமா இருக்க பிடிக்கணும் வாங்கினேன். சமைக்கிறவாளுடைய அவளுடைய கண்ணோட்டம் என்ன, எது சீக்கிரம் எது கெட்டு போயிடும், ரொம்ப நாள் இருந்தா சிலது கெட்டு போயிடும். ஆகையால் அதை முன்னால பண்ணிட்டு இருக்காங்க. அதே போலயே கர்மாக்கள்லையும் எது சீக்கிரமான பலத்தை கொடுக்கிறதோ அதை சீக்கிரமா கொடுக்கணும். எது கொஞ்ச நாள் அப்புறம் இருக்கமோ அது தானா வரும். ஆகையால் நாம் பண்ணின நாட்கள்லயே கர்மா பலத்தை கொடுக்கணுங்கிறது எப்ப இல்லையோ, நமக்கு இந்த கர்மா எந்த கர்மா பண்ணினோம் அதுக்கு என்ன பலமோ நமக்கு தெரியாது. ஆனா பகவானுக்கு தெரியும். பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், மனுஷ ஜென்மாவில் நீங்க அனுபவிக்க வேண்டியதான பலனை கொடுக்கிறார். வெவ்வேறு ஜென்மாக்கள் அனுபவிக்க வேண்டியது அந்தந்த ஜென்மாவில். ஒரு ஒட்டகம் இருக்கு, அந்த ஒட்டகமானது ரொம்ப முள்ள சாப்பிடுறது, முள்ள சாப்பிடுது. நீங்க சாப்பிட முடியும் மனுஷ சரீரத்துல முடியாது. ஆகையால் தும்ப முள்ள சாப்பிடக்கூடியதான ஒரு கர்மா இருக்குமையானால் அது என்ன பண்ணும், அது ஒட்டகமாக இப்ப ஜென்மா இருக்கிறதோ அந்த ஜென்மா கொடுப்பான். அதனால நமக்கு இந்த ஆடவர் தான் வரணும்னு சொல்ல முடியாது. முதல்ல இது இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் நிஜமாக மனுஷன் கர்மாக்களை பண்றானா, கர்மாக்களை பண்றதுன்னு சொன்னா எது கர்மாவோ பண்றது மனுஷன். நான் நீங்க சொன்னதையானா இந்த நான் முழுக்க கர்மாவை பண்ணலை. ஏனப்படி இந்த நான் என்ன இருக்க, இந்த நான் சொல்றது இந்த ஸ்தூல சரீரத்தை சொல்றேன். அதே போல நான் சொல்றது அதுக்குள்ள இருக்கக்கூடியதான புலன்களையும் மனசையும் சொல்றேன். மனசு வேலை பண்ணிட்டு மனசு திங்க் பண்ணிட்டுன்னா நான் திங்க் பண்றேன்னு தான் சொல்றேன். இல்லையா? மனசு ஒரு விஷயம் எடுக்கிறதுன்னா நான் இந்த டிசிஷனுக்கு வந்திருக்கேன் சார், மனசுதான் பண்ணியிருக்கேன் நான்
இந்த நான் எனக்கூடியதான சொல்லுக்க நீங்க பல அர்த்தங்களோட பல விஷயங்களோட சொல்லும் பொழுது அந்தந்த எண்ணத்துல சொல்றேன். நான் பார்க்கிறேன், கண்ணு பார்க்கறத கண்ணை நான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், மனசை நான் வச்சுட்டு நினைக்கிறேன். எனக்கு வயசாச்சுன்னு சொன்னா சரீரத்துக்கு வயசாச்சு, அதனால நான்கிறேன். எனக்கு வயசாச்சு. ஆகையால் இந்த நான்கிறது கிளியர் கட்டா இல்லை. அப்ப நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா இந்த நான்கு எந்த பகுதி வேலை செய்யறதுன்னு தெரியல. கண்ணா, காதா, மூக்கா, நாக்கா, தோளா, கையா, காலா, மனசா, புத்தியா, எத்தனை கையா? ஆக்சுவலா இவைகள் வேலை செய்யும் பொழுது நான் வேலை செய்கிறேன். கண்ணுன்னா பாக்குறத நான் பாக்குறேன். கைதானே பேனா வச்சிருந்து எழுதுறது, அவ பேனா எழுதுறது கை எழுதுறதுன்னு சொல்லணும் நியாயமா. ஆனா நீங்க என்ன பண்றேன், நான் எழுதுறேங்க. இந்த தனித்தனியாக அந்தந்த செயலோடு அந்தந்த கல்வியோடு நீங்க நான் ஐடென்டிஃபை பண்ணினதுனால அவைகளை செய்யும் பொழுது நான் செய்யறேங்க. இப்ப இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த நான் என்கிறத அதோட ஒட்டியிருந்தது. நீங்க நான்கிறத உள்ள இருக்கக்கூடியதான நான இதோட சேர்த்து பண்ணிவிட்டேன். இதுதான் நடந்தது. இதுக்குதான் அஜ்ஞானம்னு. இப்ப என்ன பண்ணினோம், சரியான டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் கண்ணு வேற நான் வேற என என்னுடைய கண்ணு என்னுடைய புஸ்தகமும் நான் சொல்றேன். அப்ப புஸ்தகம் வேற நான் வேற தானே. என்னுடைய வீடுங்கிறேன், அப்ப வீடு வேற நான் வேற தானே, அதனாலதானே என்னுடையதுங்கிறேன். அப்ப இந்த பூத உடல் இருக்க இது என்னுடைய சரீரம்னு சொல்றேன். நான் கருப்பா இருக்கேன், நான் வெளுப்பா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன். எது சரீரம் நீளமா இருக்கும் பொழுது நான் நீளம்னு சொல்றேன். சரீரத்தை நான்கிறேன், புலன்களை நான்கிறேன், மனசை நான்கிறேன், பிராணனை நான்கிறேன். இதனால என்ன ஆயிடுதுன்னா நான் இல்லாததான பொருள் எனக்கு சேர்ந்ததான பொருள்களை நான் என்று சொல்லி பழகிட்டேன். அப்ப எனக்கும் இந்த பொருள்களுக்கும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம நடந்தில்லை. இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாம நீங்க சொல்லக்கூடியதான செய்யக்கூடியதான செயல்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அஞ்ஞானம், அறியாமை. இந்த அறியாமை இருக்கிற பர்யந்தம் நீங்க என்ன பண்ற, கர்மாவை பண்ணிட்டு இருக்கு. இப்படி சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனும் சும்மா இருக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா அவனால சும்மா இருக்க முடியல. நதி கட்டு கணாபி ஜாது திஷ்டத்தை அகர்மக்குறது. ஒரு செயலும் செய்யாம ஒரு நாளும் ஒருவராலையும் இருக்க முடியவில்லை. உட்கார்ந்துக்கிறான், எழுந்துக்கிறான், கண்ணை கொட்டிட்டு இருக்கான், உள்ள மனசுல என்னென்னமோ காட்டுவது ஒழிந்து இருக்க. ஆனா சும்மாதான் இருக்கேங்க. மேல பார்க்கறதுக்கு நீங்க சும்மா இருக்கல ஒழிய உள்ளூர் எத்தனை பதார்த்தங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க. ரத்தம் செஞ்சுட்டு இருக்கா, ஜீரணம் வாங்கிட்டே இருக்கா, சில சமயத்துல பசிக்கிறதா, நீங்க ஒண்ணும் பண்ணல, பசிக்கிறது. அப்ப என்ன, அந்தந்த உருப்படி மனுஷனுக்கு அதாவது தன் வேலையை செஞ்சுதான் இருக்கு. அதனுடைய வேலை செய்யும் பொழுது நான் எனக்கு பசிக்கிறது, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நான் அதோட கலந்துட்டு, இதனால அந்த சரீராதிகள் பண்ணக்கூடியதான வேலைய நீங்க நான் பண்றேன் நினைச்சுட்டு எப்ப நினைச்சுக்கிறதோ அப்ப என்னாச்சு, அதை நீங்க ஒட்டிட்டு இருக்க, அதோட ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஒரு பொருள் இருக்கு, அந்த உங்க பொருள்னு நீங்க நினைச்சா என்ன பண்றேன், அந்த பொருளை எடுத்துக்கிறேன். சாதாரணமா அப்படித்தான் பேனா கையில் இருக்க எனது நான் எழுதுறது போயிடுறேன். கடைசியில் வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா எனது என் பேனா எப்படி அது மாதிரி தான் பேனை, ஏன்னா அது வேற இல்லை. அப்ப என்ன, நீங்க அந்த நிஜமான நானுக்கும் மற்ற பதார்த்தங்களுக்கும் வேற்றுமையை அறியாததுனால அதுவே இது என்று நினைத்து கொண்டு அது செய்யற வேலைகள்லாம் எனதுன்னு பண்ணிட்டு இதன் கர்த்தத்துவம். நான் இதை செய்கிறேன் எனக்குரியதான எண்ணம். ஆனா இவைகள்லாம் எங்க இருக்குன்னு நீங்க பார்த்தேனால் இது
ஒருத்தர் பார்த்தா இந்த கார் ஓடுறதுங்கிறத அந்த ஓடக்கூடியதான செயல் எங்க இருக்கு? அது கார்ல இருக்கா? அந்த ஓட்டக்கூடியதான மனிதன் இடத்துல இருக்கா? மனிதன் இல்லாத போனால் கார் தானா போகாது போனா வம்புன்னு டேஞ்சர். அப்ப காரை ஓட்டக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான், ஓடக்கூடியதான கார் இருக்கு. இதை செல்கிறது எனக்கூடியதான கிரியை இருக்கு பார்த்தா ஆக்ஷன். அது எங்க இருக்கு? கார்ல இருக்கா மனுஷன் இடத்துல இருக்கா? மனுஷன் ஓட்டிட்டு இருக்கான். நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன்னா வெறும் மனுஷன் மட்டும் இருந்த கார்ல போகாது. வெறும் காருத்தான் இருக்கு, அதுல மனுஷன் இல்லை, அப்பவும் போகாது. காரும் இருக்கணும், காருக்குள்ள மனுஷனும் இருக்கணும், இந்த மனுஷன் ஏதோ ஒரு செயல் செய்யணும், அப்பதான் போகும். இப்படி இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்துல செயல் எங்க இருக்குன்னு உங்களை கேட்டா நல்லா யோசனை பண்ணி கார்ல தான் இருக்கு. மனுஷன் இல்லாம போகுமா சார் காரணம்? அது அப்புறம் எங்க காணப்படுகிறதோ அங்கத்தான் செயல் இருக்கு. எதனால செயல் வந்ததோ அது அப்புறம் இருக்கட்டும். அவன் உட்கார்ந்துதான் இருக்கான், அவன் ஓட்டுற டிரைவர், காரு தான் ஓடிடும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்லும் பொழுது காரு போறதுன்னு தான் சொல்றேன். பார்த்தேனால் காரில் இருக்கக்கூடியதான சக்கரத்துல தான் அந்த செயல்கிறது எனக்கூடியதான செயல் தெரிகிறது. ஆகையால் செயல் என்கிறது எங்கே காணப்படுகிறதோ அங்குத்தான் இருக்கு. இது ஒத்துதான். அதே மாதிரியே மனுஷன் கையால தீர்த்தத்தை எடுத்துட்டு சாப்பிடலாம். இந்த கையால தீர்த்தத்தை எடுத்துட்டான்னு சொல்ற இந்த செயல் எங்க இருக்கு? இவங்க கையில தான் இருக்கு. மனுஷன் நடந்து போனான், கால்கள்ல தான் இருக்கு. இப்படி நீங்க அனலைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசியில எங்க இருக்கு செயல்கள்னா இந்த பூத உடல்ல இருக்கு, மனசுல இருக்கு, புத்தியில. ஆனா என்னுடைய ஆத்மான்னு சொல்ற பார்த்தா இது அதுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. எப்படி இந்த பூத உடலோ மனசு இவைகளுக்கு அப்பாற்பட்டனா இருக்கு. சர்வம் தராத்மா யாத்மா சர்வம் தரா, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்க. அப்ப என்ன பண்ணியும் ஸ்தூல சரீரத்திலையும் புலன்களையும் இருக்கக்கூடியதான செயல்களை நான் என்னிடத்துல அப்படின்னு நினைச்சேன். இதுதான் சுவாமி இதுவரைக்கும் நல்லதான அஜ்ஞானம். பொய்யான பொருளை நினைச்சேன், ஒண்ணு இன்னொன்னா கருதினேன். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் இல்லை, அஜ்ஞானம். இப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னு சரியான ஜானம் தான் இருக்கணும். அஜ்ஞானத்தை போக்குறதுன்னா நல்ல ஞானம். ஆத்மா வேறு, இவைகள்லாம் வேறு. எது வரைக்கும் உங்களுக்கு அஜ்ஞானம் இருக்கோ அது வரைக்கும் நீங்க கர்மாவை பண்ணல. எது வரைக்கும் கர்மாவை பண்ணி ஆச்சோ அப்ப அதனுடைய விளைவுகள் வரும் பொழுதும் என்ன பண்ணு சரீரம் தான் அனுபவிக்க. என்ன சுகமா இருக்குன்னு எங்க தெரியுது உங்களுக்கு? சரீரத்தை தான் தெரியுது. ரொம்ப வெயிலா இருக்கும் போது என்ன பண்ணு ஏசி ரூம்ல உட்கார்ந்து இல்ல ஃபேனுக்கு உட்கார்ந்து அப்பாட. இந்த சௌக்கியம்னு உங்களுக்கு தெரியறது ஸ்தூல சரீரத்துல தான் தெரியும். அதே போல யாரோ உங்களுக்கு பிடிச்சதான விஷயத்தை ஒருத்தர் சொன்ன மனசுல தெரியும், சந்தோஷப்படுற. நீங்க கர்மாவை செய்வதும் இந்த கிராஸ் பாடியிலையும் புலன்கள் அதனுடைய பழக்கம் அனுபவிக்கிறதும் அங்கேதான். அதுக்குள்ள சாட்சியா ஒருத்தர் இருக்காரு பார்த்தா அவரிடத்துல ஒண்ணு. இப்ப பாருங்க, மூச்சில் இருக்கும் போது தெரிய மாட்டேன், சொப்பனத்தையும் ஏதோ பொருளா மாட்டேன். தூங்குறப்ப என்ன ஏதாவது ஒரு செயலை பண்றீங்களா அல்லது ஏதாவது சுகமோ துன்பமோ ஒன்று அனுபவிக்கிறீங்களா? ஒன்றே தெரியலையே. அப்ப இந்த சரீரத்திலையும் மனசிலையும் நான் எனக்குரியதான கனெக்ஷன் இருக்கும் பொழுது செயல்களை பண்றேன், அதோட அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறேன். எப்ப இந்த ஸ்தூல சரீரத்திலையும் மனசிலையும் நான் எனக்குரியதான கனெக்ஷன் இல்லையோ அப்ப என்ன ஆச்சுன்னா ஒன்றும் வர்றது. இது தினந்தோறும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா காலம் எழுந்ததுமே இதை
இல்லை. விளக்காச்சு, காப்பி வந்திருக்கா, பேப்பர் வந்திருக்கா, எங்கேயாவது போகணுமா, யாராவது உனக்கு டெலிபோன் பண்றானா, யாராவது பண்ணி மிஸ்டு கால் இருக்கா? ஏன் சார் அந்த காலம்பரம் எழுந்ததுமே இப்படி ஆச்சு. ராத்திரி 10 மணில இருந்து காலையில் 4:30 மணி வரைக்கும் தூங்கினேன். இப்ப இந்த எண்ணங்கள்லாம் இல்லையே. ஏன்? அப்ப என்ன, மனிதனுக்கு அவன் செய்ய நான் செய்கிறேன் என்றதோ நான் அனுபவிக்கிறேன் என்றதோ அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கும் இந்த சரீராதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கும் பொழுது, எப்ப அந்த சம்பந்தம் இல்லையோ அப்ப நான் செய்யவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. இதான் சொல்ற, இத்தேவத் யாவத ஞானம் தாவத் கார்யமாவது வித்யமுக்தஸ்ய சுத்தஸ்ய புத்தஸ்ய ததா மம. இத்தேவது யாவத ஞானம், இப்படி யாவத ஞானம் எதுவரைக்கும் நான் வேறு இந்த சரீராதிகள் வேறு எனக்குரியதான டிஸ்டிங்ஷன் தெரியலையோ அதான் அஜ்ஞானம். அஜ்ஞானம் தெரியாது, அந்த பிரிவினையானது நமக்கு தெரியல. அப்ப ஒண்ணுன்னு நினைச்சோம், ஒன்னொரு கருதனத்தினால இவைகள் செய்யக்கூடியதான செயல்களை நான் நினைச்சேன். இப்படி நான் செய்கிறேன் எனக்கூடியதான எண்ணமானது எது வரைக்கும் இருக்கு, எப்ப இருந்தது, நான் வேறு புலன்கள் சரீரம் வேறுங்கிற விஷயம் தெரியாம இருக்கிற வரைக்கும். அதான் யாவது அஜ்ஞானம் காரியம் நம்ம போகுது. அதாவது அது வரைக்கும் நான் அதை பண்ணினேன் இது பண்ணினேன். நித்திய முக்தஸ்ய சுத்தஸ்ய, ஆனா நான் நிஜமா யாரு நித்திய முக்தம், எப்பொழுதும் எதோடையும் சேராது, சுத்தனாக இருக்கேன், கர்ம சம்பந்தம் இல்லை, புத்தன் எப்பொழுதும் ஞானத்தோட சரீரத்தோட வேறானது ஆன்மா அப்படிங்கிற ஞானம். இதுதான் ரொம்ப புத்தன்னு சொன்னா நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், இது புத்தத்துவம் இல்லை. அறிவுன்னா என்னது, நான் வேறு சரீரம் வேறு, இந்த அறிவுக்குத்தான் அறிவு. அந்த அறிவு இருக்கிற பரியந்தம் ஒன்றும் கிடையாது. அந்த அறிவு இல்லை, எந்த உருப்படி வேலை செஞ்சாலும் நான் வேலை செய்யறேன். அதே போல எது வந்தாலும் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுத்துட்டேன். ஆகையால் ஆத்மாவை அறிந்தால்தான் சுகம். யாவத ஞானம், எதுவரைக்கும் அஞ்ஞானம் உள்ளதோ தாவத்தாவது, அது வரைக்கும் எனக்கு நான் இது பண்றேன் அது பண்றேன் ஒரே கவலை. இது பண்ணணும்னு வேற கவலை, ஒரு கவலை, பண்ணணும்னு ஒரு கவலை, அதெல்லாம் டைமா இருக்கு என்னால பண்ண முடியலையேன்னு ஒரு கவலை. கத்தனை பாருங்க, நித்திய முக்தஸ்ய சுத்தஸ்ய புத்தஸ்ய ததா மம. ஆனா நிஜமா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் நித்திய முக்தம் அதுக்கு வந்தனா இல்ல, அது இருந்தாலும் முக்தி வருது. அதே போலயே சுத்தனாகவும் புத்தனாகவும் இருக்கு. சமாதேவா அசமாதேவா காரியம் அந்நே மாமித்யாத்வாத புத்வாத அந்யந்தே கிருதகிருத்யதாம். இந்த விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணுமையானால், ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுமையானால் அதுக்கு கொஞ்சம் பாடுபடணும். என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன். ஏன்? ஒரு பொருளானது நமக்கு கண்ணுக்கு தெரியணுமையானால் அதுல உருவம் இருக்கணும், கலர் இருக்கணும். கலர் இல்லாதனால்தான் நீங்க காத்த பார்க்கல, காத்த கண்ணாடி ஏன் பார்க்கல, காத்து கருப்பா விழுப்பான்னு சொன்னா என்ன உங்களால சொல்ல முடியல. ஏன்? நல்ல கலர் இல்லை. அது வரைக்கும் நெருப்பை பார்க்கிறேன், ஜலத்தை பார்க்கிறேன், பூமியை பார்க்கிறேன், காத்த பார்க்கல, ஆகாசத்தை பார்க்கல, ஸ்பேஸ பார்க்கல. 2 கலர் தான் நடுவுல இடவெளி இருக்குன்னு இன்ஃபர் பண்ணியிருக்கேன். தவிர ஸ்பேஸ் என்ன கலர்ல இருக்கு, எப்படி ஆகாசம்னா ஏழை மேல பார்க்கக்கூடாது, சின்ன குழந்தைகளுக்கு. நமக்கு ஆகாசம்னா என்ன அர்த்தம், 2 கலருக்கு நடுவில் இருக்கக்கூடியதான இன்டர்மீடியன்ட் ஸ்பேஸ் இருக்கு. அதையும் உங்களால கண்ணால பார்க்க முடியல, அந்த கலர்ல பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த ஆத்மாவிலையும் கலர் இல்லை, அதனால நீங்க பார்க்கணும். வெளியில இருக்கக்கூடியதான பொருளை பார்க்கிறேன், ஏன்னா அதுல கலர் இருக்க பார்க்கிறேன். சத்தம் இருக்குன்னா காதால் அறிகிறேன், சுவை இருந்ததுன்னா நாக்கால் அறிகிறேன். நீங்க எதை அறியணுமோ அதுக்கு தகுந்ததாக பரமாத்மா விளக்க புல
நல்ல வாசனை சந்தனம் இருக்குன்னா அந்த வாசனை நீங்க மூக்கால இருக்கு. எதாவது நீங்க என்ஜாய் பண்ணணுமோ இல்ல சஃபர் பண்ணணுமோ இருக்கணும். அதற்காக பகவான் செய்யாத உங்களுக்கு 50 கொடுத்துருக்கேன். இன்னொரு புலன் வேணுமான்னு கேட்டா இன்னொரு புலன் அனுபவிக்கிறது பொருள் இல்லை. உலகத்துல எத்தனை பொருள் இருந்தாலும் அது இந்த 5 புலங்கள்னாலே அறிவிச்சது. போற 5 புலங்கள் மனுஷன். ஏன்னா இதனால் நிறைய சிரமம் இருக்கு. சுகத்தை மட்டும் இல்ல சார், துன்பத்தையும் அது கொடுக்கறது அங்கேனாட்டுள்ள இருக்க. அந்த ஆத்மாவில சப்தமோ ஸ்பர்சமோ ரூபமோ ரசமோ கந்தமோ ஒண்ணும் கிடையாது. இருக்கிறது 5 அதை அனுபவிக்க முடியாது. எப்ப அனுபவிக்க முடியலையோ அப்ப இதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஏதோ சில பேர் அனுபவிச்ச அதனால மோட்சத்தையும் அடைஞ்சிருக்க. அவளுக்கு 6வது புலம் இல்லையே, 5 புலம் தானே இருந்தது. ஆனா அவ எப்படி அறிஞ்சார்கள் அப்படின்னு பார்க்க கத்திட்டால் ராமதேவர் விஸ்வாமித்தர் ராமபுரம் அனுபவிச்சிருக்க. ஓஹோ, அப்ப இதை அறியறதுக்கு வேற ஏதோ ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் எங்கிருந்து வரும்? மனிதனுக்கு அவனுக்கு தெரியாத விஷயத்தை சொல்வதற்கு வேதங்கள். தெரிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம லோகத்திலேயே நம்ம சயின்ஸ்னாலேயே அனுபவிச்சுடலாமே. தெரியாத விஷயங்கள் சொல்றதுக்காக தான் வேதங்கள். அந்த வேதங்களை குருமுகமாக நம்ம பார்க்கணும். உபனிஷத்துக்களை குருமுகமாக அறியணும். வெறுமனை அறிஞ்ச மட்டும் போராது. ஆனா அது அனுபவத்துக்கு வரும். எப்படி வயசு வலி தலைவலி வந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியறதோ, கண்ணுக்கு தெரியல, காதுக்கு தெரியல, மூக்குக்கு தெரியல, யோசனை பண்ணி பாருங்க. தலைவலிங்க எப்படி கண்டுபிடிச்சு? கண்ணாலியா, மூக்காலியா, நாக்காலியா, கையாலியா? ஆனா மட்டும் தெரியுது. தலைவலி வந்தா தெரியுது. அமிர்தாஞ்சனை எங்க இருக்குன்னு தேடி புடிச்சு அதை எங்கிற ஒரு எண்ணத்துல தான் வச்சுங்களேன். எல்லாம் ஏதோ ஒரு எண்ணத்தில் தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த தலைவலிங்கிற ஒரு பொருளானது எனக்கு 5 அறியப்படவில்லை. ஆனா எப்படி அறிஞ்ச? மனுஷனால அறிஞ்சல. மனசு அதுக்காக வேலை பண்ணா போல தெரியல. அது எப்படிதோ அப்படித்தான். ஆத்ம ஞானமும் எப்படின்னு இதுதான். கண்ணுக்கு அது மூக்கு நாக்கு இவளால் அறிய முடியாத போனாலும் எதனால அறிந்திருக்க நீங்க? இதுக்கு அப்பாற்பட்டதான ஏதோ ஒரு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க வேதங்கள் உபனிஷதங்கள் சொன்ன. அது படிச்சா மட்டும் போறது. படிச்சா எனக்கு ஞானம் வந்துருக்குன்னு சொன்னேன்னு சொன்னேன். அப்ப கண்ணால் அறிஞ்சா போல ஆயிடும். அப்ப என்ன? ஒரு குரு அதை பத்தி எடுத்து சொல்லணும். சொன்னா மட்டும் காதால கேட்டா மட்டும் போறாது. கேட்டு அது என் வாழ்க்கையில அது எப்படி பொருந்துறதுன்னு மனநம் பண்ணி அது இப்படி இருக்கோ அப்படின்னு வெகு நாட்கள் அதை யோசனை பண்ணா தானாது. இப்ப என்ன? இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறியறதுக்கு இவ்வளவு வேண்டியது. குருமுகமாக கேட்கணும். கேட்டதை நம்ம வாழ்க்கைக்கு எப்படின்னு அதை சமன்வயப்படுத்திக் கொள்ளணும். ஒரு நிச்சயம் வந்தது அதையே தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்றதுக்கு என்ன? சமாதின்னு. சமாதின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசுல 1000 எண்ணங்கள் ஓடிண்டு ஒண்ணும் ஓடல சார் என்கிட்ட சொல்லலாம். நீங்களே பகவானுக்கு முன்னால உட்கார்ந்து கண்ணை மூடிண்டு இந்த மனசுல ஒரு எண்ணமும் இல்லாம பண்ணுவோம், ஒரு தாக்கம் வரப்படாது அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஒண்ணு அப்பதான் 1000 தாக்கம். இது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. எப்ப நம்ம அதை பார்க்கிறோமோ அப்ப வேகமா குறைந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் காவல். எங்கேயோ பலி சத்தம் போடுச்சுன்னா அது எங்க இருக்கோ பலி தெரியலையே, ஏன் சத்தம் போட்டது, அது எனக்காக சொல்லித்தா என்ன ஏது அப்படி பார்க்க. செல்போன் அடிச்சதுன்னா சமாதி போச்சு. யாரு ஒருத்தரும் கிடையாது. அதை மித்ர நம்பரா இருக்கும். ஆனா என்ன ஆச்சுன்னா இப்ப மட்டும் சமாதி போச்சு. இப்படி 1000 விக்னங்கள். விக்னங்களோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா வெறுமனை இல்லாத போனாலும் மனசு ஒண்ணு தூங்கறதுக்கு ட்ரை பண்றோம் அல்லது வேற விஷயங்கள்ல ட்ரை பண்றோம். என் பையன் அமெரிக்கால இருக்கானே, அவனுக்கு எவ்வளவு மணி நேரமோ இப்ப அவனுக்கு எவ்வளவு மணி நேரம் அந்த கல்யாணம் பண்ணிக்கு போறான்.
அமெரிக்கால இப்ப எவ்வளவு மணி நேரம்னு உங்களுக்கு என்ன, உங்க மணியை நீங்க பார்த்தாலே சமாதி போச்சு. என் பையனுக்கு எவ்வளவு மணி நேரம் இப்ப காலை 7 8 அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தா சமாதி போச்சு. அப்ப என்ன, இந்த மனசானது ஒருமுகமாக நிக்கிறது இல்லை. அதான் சமாதி. ஒருமுகமாக நின்னா சமாதி. அந்த எண்ணமும் போயிடும். ஒரு எண்ணமும் இல்லாத நிலை யோக சித்த விருத்தி விரோதா. சித்தம் மனது, அதுல இருக்கக்கூடியதான் விருத்தி எண்ணங்கள். அந்த எண்ணங்கள்லாம் நிறுத்ததான். ஒரு எண்ணமும் வராம நிறுத்த. இது பிராக்டிஸ்ல வரும், வராதுன்னு நினைக்காது. அப்சாசேன கௌந்தையா வைராக்கியனுக்கு விருத்தியதே பகவான் சொல்லிருக்க. நிச்சயமா வருமாப்பா. இதுக்காக நீ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். வெளி விஷயங்கள்லாம் அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் பகவான் முன்னால கண்ணை மூடி உங்க மனசுல ஒரு எண்ணமும் இல்லாம நீங்க பார்த்துட்டே இருந்தேனால் நிச்சயமாக உங்க மனசுக்கு அந்த நிலை வரும். சமாதிர்வா அசமாதிர்வா காரியம் அந்நியது. இந்த மனசுக்கு அப்பாற்பட்டதான ஆத்மாவில் இது எப்படி வரும்? இதெல்லாம் யாருடைய காரியம்? மனசுடைய காரியம். ஒரு எண்ணமும் என் மனசுல இல்லாம நாம் பார்க்கணுங்கிறது என்ன யார் பண்றா? மனசுதான் பார்க்கணும். அந்த மனச சாட்சி பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு எண்ணம் வராம பிரதிபோத விதித்தம் அதம் அமிர்தத்துவம் விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யா விந்ததே பலம். இதை முழுக்க கேனோபனிஷத்துல சொல்லியிருக்க. இந்த மனசுல வரக்கூடியதான எண்ணங்களை பிரதிபோதம், ஒவ்வொரு எண்ணத்தையும் கையிலே வாங்குவது அப்படி சுதனம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப என் மனசுல ஒரு எண்ணமும் உதிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க பார்த்துட்டே பிராக்டிஸ் பண்ணிடையானால் ஒரு நாளைக்கு ஒண்ணு வர வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிதான் கத்துந்தோம். ஆனா அந்த சிரமத்தை மறந்தோம். அந்த சின்ன குழந்தை, அது கழுவிண்டே நழுவிண்டே இருந்த குழந்தை, அது உட்கார்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? உட்கார்ந்து எழுந்து 4 அடி வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டதோ தெரியுமோ? நாமெல்லாம் பட்டதான் வந்தோம். ஆனா இப்ப என்னடா அது சொன்னாலும் மறந்து, அதெல்லாம் ஒன்றும் மறந்துட்ட. நான் இவ்வளவு பாட்டுக்கு சினிமா போஸ்ட் பார்த்துட்டே நடக்கிறான். எதுக்கு லாரி வருது கூட கவனிக்க மாட்டேங்கிறோம். என்ன சுவாமி, இந்த நடைய நமக்கு வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் தெரியுமா? எத்தனை தரம் பேர் விழுந்தோம். ஏதோ அம்மா பார்த்து பழைய துணியெல்லாம் போட்டு நடக்க வச்சு ஏதோ இப்ப எல்லாம் நம்ம நடக்கிறதே ஒரு இன்வால்மெண்ட் ரியாக்ஷன் தான் ஆயிடுச்சு. அப்ப நம்ம யோசனை பண்ணி பார்த்தேன்னா ஒவ்வொரு விஷயமும் நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாம் கஷ்டப்பட்டதான் அறிந்திருக்கு. அதே போல இந்த வேதாந்தமா ஆத்மாவை பார்க்கறதும் கஷ்டப்படணும். மனசுல ஒரு எண்ணமும் இல்லாம இருக்கிறதும் கஷ்டப்படணும். இது ஒரு 5-6 மாசம் டெய்லி விடாம ஒரே சமயத்துல பண்ணிட்டே இருந்ததுல அந்த மனசு பார்க்கும். இவனுக்கு நம்ம ரொம்ப வச்சுக்கோங்க. ஒரு இடமும் இல்லாம கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கணும். ஏன்னா ஒண்ணும் இல்லை, நீங்களே இன்னொருத்தர கண்ணை கொட்டாம ஒரு 10 நிமிஷம் பாருங்க. அந்த இடத்துல வந்து அவன் போயிடுவான். என்ன இன்னொரு விரும்புன்னு பார்த்துட்டே இருக்காரு. அதே மாதிரிதான் உங்க மனசு. நம்மளை யாரோ வாஷ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சுட்டேன்னா அந்த மனசுக்கு பயம் வந்து சும்மா இருக்கு. சில கடையில போடுங்க சிசிடிவி கவலையில இருக்குங்கிறாங்க. எனக்கு அதனால லாபம். யாரோ திருடுவாங்கன்னா அப்ப அவனை பிடிக்கணும். அந்த திருடனை அதை ஆஃப் பண்ணிட்டு போய் இருக்கிறாங்க. இப்போ கூட தீர்த்தாரு லோகத்தில் திருட்டு இருக்க பார்த்துட்டு ஒருவன் எவ்வளவுதான் பத்திரமா இருக்கணும்னு நினைச்சா அதை சக்கமன் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது சில பேர் இருக்கா உலகத்துல. அதனால உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த மனசை ஒரு சாட்சி பார்க்கறதுங்கிறத மனசு கவனிச்சுட்டேனால் அப்ப அந்த மனசு பார்க்கறத விடுங்க. கொஞ்ச நேரம் சும்மாதான் இருக்கோமே. ஆனா அப்பதான் உங்களுக்கு தெரியுது, அதால இவ்வளவு வேகமா மனசு நடக்குதா அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அதனால சமாதின்னு என்ன அர்த்தம்? மனசுல ஒரு எண்ணமும் இல்லாமல் பார்க்க. இந்த சமாதி எங்க இருக்கு சார்? மனசுதான் இருக்கு, ஆத்மாவில் இல்ல. சமாதிர்வா அசமாதிர்வா
காரியம் அந்நிய குதோ பவேத். இவைகளுக்கு அப்பாற்பட்டதான எனக்கு ஆத்மாவுக்கு சமாதி அசமாதி ஒண்ணும் கிடையாது. ஆனா மாம் இந்த புலங்களுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டதாக சர்வாந்தரமாக எந்த ஒரு ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை நினைத்து அந்த ஆத்மாவை அறிந்து மன்யந்தே கிருதகிருத்தியதாம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த வாழ்க்கையிலே கிருதகிருத்தியனாகிறான். செய்ய வேண்டியது செஞ்சதாக ஆகிறான். கிருத்தம் கிருத்தியம் ஏன செய்ய வேண்டியது செய்தவனாக ஆகிவிடுகிறான். பகவான் நமக்கு ஒரு ஆபத்துண்டே கொடுத்திருக்க. இந்த சரீரத்தில் கொஞ்சம் ஞாபகம், இந்த சரீரத்துல எந்த பகுதியாவது அது தன் வேலையை செய்யலைன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. மனுஷனுக்கு தலைமுடி இருக்கு, அதே போல கையில நகன் இருக்கு. இத சமயம் பார்த்து அது ரொம்ப நீளமா இருக்கு, அதை கட் பண்ணிட்டு வலிக்கல. நகத்தை கட் பண்ணா வலிக்கல, ஆனா அந்த சதை கிட்ட வந்து வலிக்கல. தெரியுதோ இல்லையோ? அந்த நகத்துல நகைச்சுட்டு வந்ததுன்னா அவன் படுற அவஸ்தை பாருங்கோ. எல்லாருமே காமிக்கிறான், கிட்ட வராதிங்களோ எழுத்து பழமிச்சம் கேட்கல. என்னன்னா அந்த நகைச்சுத்தம் அவ்வளவு கஷ்டப்படுறான். தோமே இதுக்கு சின்ன நகர்ந்தானே, இது எத்தனை வாழ்க்கையில் நீங்க கட் பண்ணியிருக்கு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ்வளவு சிரமத்தான் வைக்கிறான். ஒரு 10 நாள் அவன் கொஞ்சம் கொஞ்சமா. அதே போல ஒரு ஏதோ ஒரு சின்ன விரல வேலை செய்யறது கஷ்டமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் தெரியுது இந்த விரல்னால எத்தனை வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இல்லாதனால கஷ்டப்படுறோம்னு தெரியும். அதே போல கண்ணு வலி மெட்ராஸ் ஐங்கம். மொபைல் இருந்தாலும் கல்கட்டா இருந்தாலும் அதுக்கு பேர் மெட்ராஸ் ஐங்கம். அது என்னமோ மங்களால் என்ன பாப்பா அது வந்து இருக்குன்னு நம்ம பாருங்க. என்னால புத்தகம் பார்க்க முடியல, டிவி பார்க்க முடியல. ஏதோ வாழ்க்கையில எழுந்தா போல கஷ்டப்படுறான். அது என்ன ஒரு 10 நாள் இருந்துட்டு போயிட்டு போதும். 14 முழுக்க விடாம பார்த்துட்டு இருக்க. ஒரு 10 நாள் கண்ணை மூடிட்டு இருக்க முடியாதவங்களால முடியல சொல்ல. மனுஷ சரீரத்தை பகவான் நமக்கு எத்தனை வசதியா கொடுத்திருக்காரு. அவ்வளவு வேண்டி இருக்கு இந்த சரீரம். அப்படிப்பட்டதான சரீரத்தை கொடுத்த பிறகு பகவான் என்ன பண்ணியிருக்கா தெரியுமோ? நீங்க வாழ்க்கையில 100 வருஷங்கள் வாழ்வோம். நான் இது இப்படி வாழணும் அப்படி வாழணும் ஒரு ரூலும் போடல. ஆனா இப்படி வாழ்ந்தா இதுக்கு இந்த பலம், இப்படி வாழ்ந்தா இந்த பலம் அது சொல்லியிருக்கேன். உங்களை பின்னாலேயே ஸ்கேல்ல கையில கொடுத்து இந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி இப்படித்தான் இருக்கணும், இப்படி வாழணும் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சத்தியாந்தனம் பண்ணாலே உங்களுக்கு முதுகுல 4 காட்டை போட்டிருந்தானே. ஆனால் என்னைக்காவது விடுவானா? விடுவா, ஃப்ரீயா விட்ட ஏன் பண்ணாலேன்னு கேட்க மாட்டேன். ஆனா அதுக்கு ஒரு டீலே வரும். அன்னைக்கு யாராவது என்ன பண்ணினா சொன்ன வார்த்தை கேட்டாலா கேட்கலையா, கேட்காத போனா என்ன துன்பம், கேட்டா என்ன வரும் சொல்லு. இப்படி உங்களுக்கு 100 இயர்ஸ் இருக்கா போல அப்ராக்சிமேட்டா இந்த சரீரத்தை கொடுத்தோம். இவ்வளவு அழகான சரீரத்தை கொடுத்தோம், 100 வயசு கொடுத்தோம். என்ன ஒண்ணு சொல்லிருக்கா தெரியுமா? நீ ஒரு வேலையை பண்ணிட்டு வா, வேற ஒண்ணு சொல்லணும். என்ன மனிதனுக்கு அவன் இப்பிறவியில பண்றதுக்காக பகவான் சொன்னதான வேலை ஒண்ணுதான். ஆத்மாவாரே திரஷ்டவ்யா யோகவ்யோ மந்தவ்யோ நிதிஷ்யாதிதவ்யா. இப்பிறவியில் நீ உன்னுடைய ஆன்மாவை அறி. அதை அறிவதற்கு வழி ஸ்லோகவ்யா, குருக்கர்னு வேதாந்தத்தை கேளு. கேட்டதுல அதை நன்றாக மனசு அலசி பாரு. ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு அந்த தீர்மானத்தை மறுபடியும் மனசுல நினைச்சு பாரு. இவ்வளவுதான் சொல்லு. ஆத்மாவை பாருன்னு தான் சொல்லு. இவன் என்ன பண்றான்? வேணும்னு அதை தவிர நீதி எல்லாம் பண்றான். ஸ்கூலுக்கு போறான், காலேஜுக்கு போறான், படிக்கிறான், உத்தியோகத்தை பண்றான், ஆத்துக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், குழந்தைகளை கத்துக்கிறான், அவனை முன்னும் கொண்டு வரான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போறான். தனக்குள்ள ஒரு கௌரவம், நான் நல்ல கர்மாவையே பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான். நான் ஒண்ணும் சொல்லலையே, பண்ணுவான். ஆனா என்னாச்சு தெரியுமா? நான் கடைசியில பிராணம் போல சந்தர்ப்பத்துல பகவான் கேட்கிறார். நான்
சொன்னேனே அந்த காரியம் பண்ணியேன் அது மட்டும் பண்ண ஒரு தரம் பண்ணல என்ன விடலாம் சரி எத்தனை மாநிலத்தில் இருந்தாலும் நீ பண்ணாமல் இருந்தா என்ன பகவான் கோபம் வருமா வராத அவர் பார்த்த சரிவாழலாம் இப்படித்தான் விட்டார் அறியாத கருணாமூர்த்தி அஜானத்வான் எவ்வளவு கருணையோடு நம்மள நீங்க சாதாரணமா டாக்டர் பையன் போஸ்ட் கார்டுல பெட்டியில போட்டவான்னு சொன்னா 2 மணி நேரம் இங்கே சுத்திட்டு வந்து பாக்கெட்லயே போஸ்ட் கார்டு இருந்து நீங்க பார்த்தேன்னா அவனால எவ்வளவு கோபம் வரும் இத ஒரு காரியம் உங்களுக்கு பண்ணலைன்னு இவ்வளவு கோபம் வருது பகவான் சொன்னதான ஒரே ஒரு காரியத்தை எத்தனை பிறவி எடுத்தாலும் பண்ணாத போல அவருக்கு எப்படி வரணும் கோபம் இதனாலேயே தெரியுது ஒரு கருணாமூர் கமாலிருவா அசமாலிருவா காரியம் அந்நிய குதோ மாமி என்ன அறிந்து என்னை தியானம் பண்ணி மாமி காத்வாத உத்வாத மனியந்தே கிருதகத்தியதாம் அவன் செய்ய வேண்டியது செஞ்சதாக ஆகிவிடுகிறான் அகம் பிரம்மாஸ்மீதி அகம் பிரம்மாஸ்மி சர்வோஸ்மி சுத்தோ புத்தோஸ்மி அதஸ்ததா அதர்வதேவாம் அதரஸ்ட அக்ஷயோ மிருதா நீங்க சொல்றேன் இதுல நான் சீரியஸா இருக்கேன் இத பண்ண தொடங்கி நான் பண்ணிட்டு அதனுடைய விளைவு இந்த ஜென்மாவில வரதோ இல்லையோ அதை பத்தியும் நான் நினைக்கிறேன் ஆனா இனியிலிருந்து வேதாந்தத்தை வார்த்தை குருமுகமாக அறிஞர்கள் பண்றேன் அப்படின்னா பண்ண பிறகு அது நமக்கு ஞானம் வந்ததுன்னு தெரியணுமா வேண்டாம் அது வந்ததுங்கிறது எனக்கு என்ன அர்த்தம் இங்க இருந்து போறேன் ஸ்ரீநகருக்கு போகணும்னு நினைச்சிருந்தோங்க போறேன் 1 மணி நேரம் ஆன பக்கம் நமக்கு ஒரு சந்தேகம் வந்து ஸ்ரீநகர் வந்து போயிடுதா இல்ல ஸ்ரீநகரை தாண்டி நம்ம போயிட்டோமா விடாம ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கோம் அதனுடைய வந்ததா வரலையா நமக்கு என்ன தெரியும் என்ன கண்ணுக்கு தெரியறதா இருந்தா பரவாயில்ல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம 6 மாசம் முயற்சி பண்ணியிருக்கோம் ஞானம் வந்துருக்கோ என்னமோ வந்து போயிடுதோ என்னமோ ஒரு அத்தாட்சி வேண்டாம் ஒரு ப்ரூஃப் வேண்டாமா ஆனால் எனக்கு ஞானம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் உங்களால கேட்க முடியாது ஆனா ஆச்சாரியால் கேட்கின்ற சமாதானம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சொல்றது இருக்கப்பா இதெல்லாம் அதனால கவலைப்பட வேண்டாம் அகம் பிரம்மாஸ்மி சர்வோஸ்மி சுத்தோ புத்தோஸ்மி அதஸ்ததா எப்படி வரும் அகம் பிரம்மாஸ்மி சர்வோஸ்மி சுத்தா புத்தாஸ்மி அதஸ்ததா இப்படி பார்ப்போம் நீங்க எத்தனையோ பண்றது வாழ்க்கையில அது நமக்கு நல்லா வந்தாயிடுறது எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா அனுபவம் தான் சைக்கிளோட கத்துக்கணும் 2 பேர் இந்த பக்கமும் அந்த பக்கம் கத்துண்டு குடிச்சுண்டு ஓட்டின நாள்லாம் இருக்கு அது ரொம்ப நாள் அப்ப நமக்கு இந்த ஜன்னால் நமக்கு சைக்கிள் வரும்போது காத்து இல்லை போல இருக்கு 1 வாரம் 2 வாரமா 2 பேரும் பக்கத்துல இருந்தா இந்த பக்கம் விடல அந்த பக்கம் விடல முதுகுல இருக்கிற அடிக்கிறான் அதனால ஊர்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன குழந்தைகள் விடுறாங்க எனக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்கிறது அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா இல்லையா அந்த ஹேண்டில் பார் அவ்வளவு டைட்டா பிடிச்சிருந்து கஷ்டப்பட்டீங்களா இல்லையா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருக்காங்க பின்னால கட்டையை வச்சுண்டு கட்டாமல் கயத்திடங்களை கட்டாமல் 4-5 கட்டையை வச்சுண்டு ஹேண்டில் பார் 2ஐயும் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு மெதிச்சுட்டு பாட்டு பாடிட்டேன் ஏன்னா நான் சைக்கிள் விட்டா மற்றவனுக்கு தான் டேஞ்சர் கொண்டு வரேன் இது அவனுடைய ஆனந்தமாக போயிட்டு இருக்கான் அப்ப சுவாமி உங்களுக்கு சைக்கிள் என்னைக்கு வந்தது இது இப்படி நல்லா வந்து போயிட்டு இருக்கல எந்த கணக்குல உங்களுக்கு சைக்கிள் வந்துருது கேட்டா என்ன சொல்லு கணக்கும் இல்லை ஆனா என்னன்னா இப்ப எனக்கு சைக்கிள் வந்து எந்த கணக்குல வந்து எத்தனை நாள் 10 நாள்ல வந்ததா 5 நாளுக்கு எல்லாம் கேட்காது இருக்கும் தெரியாது ஆனா இன்னைக்கு எனக்கு வரும் அதே விதமாகத்தான் எனக்கு ஞானம் வந்ததுங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்கக்கூடாது பரீட்சை ஏதாவது இருக்கா அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணினா நீங்க ஞானின்னு டைட்டில் போட்டுக்கலாமா அதெல்லாம் கிடையாது ஆனா என்ன விவகாரம் உங்களுக்கு அந்த அனுபவம் சைக்கிள் எனக்கு நல்லா விட வந்ததுங்கிற அனுபவம் உங்களுக்கு தான் எப்படி இருக்கோ எப்படி வருதோ அதே விதமாக நமக்கு ஆத்ம ஞானம் வந்ததுங்கிற அனுபவம் உங்களுக்கு. அதனால இது ஸ்வப்பிரத்யய கோச்சரம் அவனவனுக்கு தானா தெரியக்கூடியதான
புதுசா ஒண்ணு இன்னொருத்தருக்கு தெரியாது. எழுத இந்த சரீரத்தையும் அனுபவிக்கிறதும் ஞானம் வந்ததுங்கிறதையும் எனக்கு இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது அவனவனுக்கு தெரியுமே தவிர இன்னொருத்தனுக்கு தெரியாது. ஒரு பழக்கமும் ஆராதனம் பண்றப்போ இது மாயாமால போல அப்படின்னு சொல்றேன். எப்படி நீங்க கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்டார். இதுக்கு என்னதான் ஸ்வரம், இந்த ஆரோகணம், இந்த ஹரியெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியுமோ? அவனுக்கு தான் ஞாபகம் சொன்னவனா உட்கார்ந்து இருக்கான். ஆனா எப்படி சார் உங்களுக்கு வந்தது எண்ணி பார்க்கலன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஆளு சொன்ன மாட்டோம் இந்த ராகம் கண்டுபிடிச்சு எப்படி இருந்தது? அதான் அனுபவம். அது எப்படி எப்படி அந்த அனுபவம் இருக்கு? ஓஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன். இப்ப உங்களை கேட்டா உங்க பேரு சொல்ல போறேன், கதை வலிக்கிறேன், உள்ள இருந்து கேட்கிறேன் யாருன்னு. நான் தாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, நான் யாரு? அதுக்கப்புறம் இன்னாரு சொல்றேன். அதுவும் சில பேர் இன்னாருன்னு பேரை சொல்ல மாட்டேன். உன்னுடைய ஆட்டுக்காரர், உன்னுடைய மனிதனர், இது யாரு கேட்டா? நீங்க யாருன்னு கேட்டா உங்களை ரிலேஷனையா கேட்க சொன்னேன். நான் சொன்னா குறவா இருக்கு, அதுக்கு மேல சொன்னா அதிகமா இருக்கு. கரெக்டா உங்க பேரை சொல்லணும்னு ஞாபகம் வேண்டாமா? அதே மாதிரி தான் இங்க எப்படி இருக்கு, கரெக்டா சொல்றாங்க. உங்க வரக்கூடியதான அனுபவத்தை அகம் பிரம்மாஸ்மி சர்வோஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன், எல்லாவாக இருக்கேன். சுத்தம், ஒரு விதமான மாலின்யமும் இல்லை. ஆணவ மனம், காய்க மனம், கார்மிக மனம், இப்படிப்பட்டதான மலங்கள்லாம் ஒன்றும் இல்லாதவன். மனுஷனுக்கிட்ட இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் இல்லாதவன். அறிய வேண்டியதை அறிந்தவன். புத்தன் அறிய வேண்டியதை அறிந்தவன். புத்தோஸ்மி அதா சதா அதா, பெரியவன். ஞாபகம் சொல்ற பிறவி எதுக்கு? சரீரத்துக்கு. அம்மா வயசுல இருந்து சரீரம் பிறந்தா நான் பிறந்தேன். ஆத்மாவுக்கு பிறவி இல்லை. ஆத்மாவுக்கு பிறவி இருக்குன்னு ஒத்துண்டேன்னா மரணத்தை ஒத்துக்கணும். ஜாதஸ்தி துருவம் மிருத்யு துருவம் ஜன்ம மிருதஸ்தி. பிறவி என்றால் இறப்பு இருக்கணும். ஆத்மா இறந்ததுன்னு சொன்னா அது ஆத்மாவே இல்லையே, பர்மனண்டா இருக்கிறது ஆத்மா. ஆயால் பிறவிங்கிறது இந்த பூத உடலுக்குத்தான். ஆனால் நான் எப்படி அஜஹா சர்வதையே வாரம், எப்ப பிறவியே இல்லையோ பிறந்த பொருளுக்குத்தான் வளர்ச்சி இருக்கும். வளர்ற பொருளுக்கு ஒரு பொருளுக்குத்தான் மாறுதல் இருக்கும். மாறுதல் இருக்கக்கூடியதான பொருளுக்குத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிதல் ஆரம்பிக்கும். அழியல் ஆரம்பிச்சதான ஒரு பொருளுக்குத்தான் டோட்டலா நாசம் வரும். இது சாதாரணமாக எல்லா பொருளுக்கும், மனுஷனுக்கு மட்டுமல்ல பொருளுக்கெல்லாம் இருக்கக்கூடியதான பாவவிக்கா. அப்படியே ஆத்மா பிறந்தா ஒரு நாளைக்கு அழியணும், ஒரு நாளைக்கு அழிஞ்சதுன்னா மறுபடியும் பிறக்கணும். இது ஆத்மா செல்ல உங்களுடைய சரீரம். காயதே காயத்தை காயமான சரீரம் அபிசம்பத்தியமான சரீரத்தை அடைந்தானேயானால் பிறந்தான்னு சொல்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா நகர்ந்ததேனா சரீரம் போச்சு. விவகாரம் என்ன? அது சரீரத்துக்கு பிறவியும் அழிதல், ஆத்மாவுக்கு ஒன்றும் இல்லை. அதனால அதவதையே வாரம் அகரஸ்தாட்சயோ மிருதா மதன்யா அமிர்தா மதன்யா சர்வபூதேஷு வித்யதே. என்ன தவிர இன்னொருத்தர் ஒண்ணு கிடையாது. 1000 பொருள் வச்சுருக்க, மூக்குத்தில இருந்து ஆரம்பிச்சு, தோடுல இருந்து ஆரம்பிச்சு, வலையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பொருள் வச்சுருக்க. இதெல்லாம் ஒரு இடத்துல வருது. என்னதுன்னு கேட்டா எல்லாம் பண்டம். தனித்தனியா இருக்கா, அதுக்கு தனி
அதே போல இது ஆத்மாவிலிருந்து தானே இத்தனை பொருளும் வந்தது. ஆனா எத்தனை பொருளும் என்ன? உங்க சரீரம் என்ன, சரீரத்தினால அனுபவிக்கக்கூடியதான உலகங்கள் என்ன, உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் என்ன, மற்ற பிராணிகள் என்ன, எல்லாமே இந்த ஆத்மாவிலிருந்து தான். அதன்யா சர்வபூதேஷு அறியக்கூடியவன் ஒருத்தர் தான். உங்க ஆத்மாவோ என் ஆத்மாவோ எங்கேயும் இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணுதான். இத்தனை லைட் இருக்கு, இத்தனை ஏசி இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் போகக்கூடியதான கரண்ட் ஒண்ணுதான். ஒண்ணு இதுங்களே ஒண்ணு அதுங்களே ஒவ்வொன்றுக்கு நம்பர் போட்டு வச்சிருக்க, தனித்தனி சுவிட்ச் வச்சிருக்க உங்களுடைய வசதிக்கா. ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்தி, வித்யுத் சக்தி ஒண்ணுதானே. அதே போல எல்லா மனுஷாலுக்குள்ளயும் இருக்கக்கூடியதான சக்தி ஒண்ணுதான் ஆத்மா. ஆயா அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதன்ய சர்வபூதேஷு போதாகத்தின்ன வித்யதே கர்மாத்யக்ஷத்ராட்சீக ஏதா நீச்சோ அகுணோ அத்வயா. அந்த ஆத்மா இருக்கிறது அது என்ன பண்றதுன்னு கர்மாத்யக்ஷத்த யாரார் எந்தெந்த செயலை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு வீட்டுக்குள்ள பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்காரு, எல்லோரும் சொல்லுகிறது அவா பேசுறத கேட்டு இருக்காரு. அவ்வளவு. அதே மாதிரி உங்க ஆத்மா என்ன பண்றது, கண்ணு பார்க்கறத காது கேட்கறதாங்கிறதையும் பார்க்க, கை எழுதுறதான்னு பார்க்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா எழுதுன்னு சொல்றதோ இல்லையா. கை எழுதுறது, எழுதும்போது நான் எழுதுறேன்னு உங்களுக்கு யாரு சொன்னா, யாரோ ஒருத்தர் சொன்னாதானே உங்களுக்கு அறிய முடியும். ஆயால் நீங்க எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு பின்னால ஒருத்தர் இருக்க அவர் சொல்ற. இதை விட சுலபமாக நீங்க சொப்னம் பார்க்கிறேன், தூங்குறேன், தூங்கினதே கொஞ்ச நேரத்துக்கு சொப்னம் பார்த்து ஏதோ பொருளை பார்த்துருக்கேன், யானை ஒட்டனை குதிரை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பார்த்த பிறகு காலம் பிறகு எனக்கு சொப்னம் வந்ததுங்கிற அந்த யானை ஓட்டை உள்ள இல்ல, நிச்சயமா அங்க இல்லாதான சொப்னத்துல பார்த்து. சொப்னத்துல பார்க்கும் பொழுது உங்க கண்ணு திறந்து பார்த்தேன், மூடியில பார்த்தேன். எனக்கு அப்ப தெரியாதுதான். நீங்க கண்ணு திறக்கல, ஏன்னா பக்கத்துல இருக்க பயந்து போயிடும். கண்ணு திறக்கல, நீங்க கண்ணை மூடிட்டு எப்படி பார்த்து, கண்ணை மூடினதான் பகல ஒன்னும் தெரியலையே, கண்ணை திறந்தா தானே தெரியுது. கண்ணை திறக்கல, மூடியிலே பார்த்துக்கணும். கண்ணை மூடினா உங்களுக்கு பொருள் தெரியுமோ, தெரியப்படாதல்லவா. ஆனாலும் பார்த்திருக்கேன். நீங்க சொப்னத்தை பார்த்தேங்கிறது, கண்ணை மூடிண்டே நான் பார்த்தேங்கிறத வேற யாரோ பார்த்திருக்காரு. அவர் காலம் ரெண்டு உங்களுக்கு சொன்னார், நீங்க சொப்னத்தை பார்த்தேன், அதனாலதான் நான் பார்த்தேன். அப்ப யாரது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா. நீ நேற்று ராத்திரி இதெல்லாம் பார்த்திருக்காய் அப்படின்னு சொல். அதான் அதன்ய சர்வபூதேஷு போதாகத்தின்ன வித்யதே கர்மாத்யக்ஷ. உங்க புலங்கள் எந்தெந்த செயலை பண்ணிருக்கு, எந்தெந்த கர்மாவை பண்ணிருக்கு, அதெல்லாம் அது பண்ணிட்டு இருக்கிற பிறகு அதை பார்த்துட்டு இருக்காளே தவிர அவர் திருத்தல. குழந்தை எல்லாம் விளையாடிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, சரி விளையாட்டுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த ஆட்டல விளையாட்டுல ஆசை இல்லாத போனாலும் அவ பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. நீங்க திடீர்னு ஒரு பையன் என்ன பண்ணினா கல் எடுத்து இன்னொரு பையன் வேற வீச ஆரம்பிச்சோம். இப்போ சும்மா இருக்கா வீசாத அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இருக்கா இந்த காட்சின்னு ஒருவர் இருக்காரு, அவர் ஒண்ணும் விடாம புலங்கள்ல என்னென்ன வேலை செய்யறதோ அதை பார்த்துட்டே இருக்க. அவர் ஒன்றும் நடுவில் இன்ட்ரோசியராகல. கர்மா சேதா நித்தியா சைத்தன்ய வடிவமா இருக்க, நிச்சயமாகவும் இருக்கார், அகுணம் அத்வயா. இதான் நம்ம சொல்றோம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஆத்மாவை நதச்சாரம் நோபயம் கேவலம் கேவல சிவா நமே சந்தியான ராத்திரிர்வா நர்வா சர்வதா திருஷே நதச்சாரம். நான் பூமி ஜலம் நெருப்பு எனக்கூடியதான 3 பூதங்கள் அல்ல, அல்லது வாயு ஆகாசங்கிற 2 பூதங்களும் அல்ல.
இதுக்கு சத்துன்னு பேரு, அதுக்கு அசத்துன்னு பேரு. உபயம் இத கலந்துதான் பதார்த்தம் இல்ல. ஆனா யாரு? சிவா கேவலோகம், அதான் கேவல சிவா. நமே சந்தியா. இப்ப இந்த பகல் ராத்திரின்னு சொல்லணும். பகல் எப்ப சொல்றேன்? வெளிச்சம் வந்தா பகல்ங்கிறது, வெளிச்சம் போச்சுன்னா ராத்திரிங்கிறது. இதெல்லாம் நம்ம விவகாரங்கள்லாம். எப்படி சூரியன் நம்ம எதிர்க்க வந்தாரையானால் வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்தா நான் பகல்ல இருக்கேன்னு சொல்றேன். வெளிச்சம் போயிடுத்துன்னா ராத்திரிங்கிறது. நீங்க இங்க வெளிச்சம் போச்சுன்னா அமெரிக்கால என்னன்னா அப்பதான் வெளிச்சம் வருதுங்கிறோம். அவன் போன் பண்ணி இப்பதான் சூரிய உதயமா இருக்குங்கிறோம். நம்ம அது என்ன பண்ணாலும் சாயந்தரம் சேவந்தனத்துக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் நீங்க சாயங்காலம் 6 மணி அப்படின்னு மாறுதலா இருக்கு அப்படின்னு. அவன் இது வேற அது வேற அந்த ஊர்ல. ஆனா என்னைக்காவது நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்களா? பகலிரவுங்கிறது இல்லாத ஊர் எங்கேயாவது இருக்கா? பகலிரவே இருக்கக்கூடாது எப்பவுமே. இந்த நார்வே இந்த இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா 3 மாசம் பகல் அப்படியே இருக்குமா? அது அப்படியே இருக்க எப்பவுமே பகல் இரவுங்கிற டிஸ்டன்ஸுமே இல்லாதனால மனசுக்குள்ள யோசனை பண்ணி பார்த்தேடா. சுருத்தி சொல்றது ஒருத்தவங்க சூரிய மண்டலத்துக்கு கொண்டு போய் முடிவுக்குனேன். அங்க இரவு இருக்குமா? சூரியனிடத்திலே அவங்க இருக்க சுகத்து மருதா சீக்கிரம் சுகபிரம்மம் சுகஸ்வாமி அவன் என்ன பண்ணினா யோக பலத்தினால சூரிய மண்டலத்துக்கு போனாராம். என்ன சுவாமி கதைன்னு? அங்க பகல் இரவு கிடையாதுன்னு. சூரியன் உதித்தால் உங்களுக்கு வெளிச்சம். சூரியனிடத்திலே இருக்கிறவனுக்கு நிழல் வருமா? அங்க இரவு வருமா? பகல் இரவே இல்லாத நிலைங்கிறார். இருக்குமான்னு நீங்க நினைச்சு பார்க்கல. இத்தனை வயசு வாழ்ந்துட்டோம், டெய்லி நடந்திருக்கு. இருந்தாலும் இது யோசனை பண்ணல. அதை தொடர்பாரு நமே சந்தியான ராத்திரா இல்ல ட்வைலைட்னு ஒண்ணு இருக்கிறது. பகலுக்கு நடுவில் ஒரு சந்தியா காலம், அது இல்ல. நான் ராத்திரா நான் அமர்வா என்ன சர்வதா சூரியன் எப்பொழுதும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறாரே, அதே விதமாகத்தான் நானும் இந்த ஆத்மஸ்வரூபம்.